அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசு முக்கியமான ஒரு அறிவிப்பை, முக்கியமான ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இந்த மாதத்தோட இறுதிக்குள்ள இந்த 3 வகையான அட்டைகளுக்கு மிக மிக முக்கியமான திடீர் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இந்த மாதத்தோட இறுதிக்குள்ள நீங்கள் முடிக்கலை அப்படின்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் வரக்கூடிய 1ஆம் தேதி முதல் முழுமையாகவே ரத்து செய்யப்படும் என்ற ஒரு அபாயகரமான ஒரு அறிவிப்பாகவும் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கு தான் இந்த 3 புதிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த 3 வகையான அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்றத பற்றியும், அதே போல் அந்த புதிய திடீர் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டதற்கான நோக்கம் என்ன, இதனால் மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு என்ன பயன் தரும், இதை பற்றி தான் முழுமையாக இந்த வீடியோ முழுமையாக இருக்க போகுதுங்க. தொடர்ந்து இந்த வீடியோவை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்பிலிருந்து வெளியிடக்கூடிய, மத்திய அரசு தரப்பிலிருந்து வெளிவரக்கூடிய அனைத்து அப்டேட்ஸ்களுமே உடனுக்குடனே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் அப்டேட்ஸும் என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு புதிய விதிமுறைகள் ஜனவரி முதல் அமல்படுத்தப்பட்டிருந்தது. அது இந்த மார்ச் இறுதி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. அதற்கு முன்பாகவே இந்த ரேஷன் அட்டைகள் வைத்திருக்கக்கூடிய, குறிப்பாக என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்குமே திடீர் 3 முக்கிய மாற்றங்கள் அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாற்றங்கள் இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே முடிக்கணும். சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிறதோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போலியான ரேஷன் அட்டைகளை நீக்குவதற்காகவும், நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சிக்கல்களான சரியான அளவில் அரிசி, கோதுமை, சர்க்கரை போன்ற மானிய விலையில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் எதுவும் கிடைக்காம இருக்கக்கூடிய சிக்கல்களையும், போலியான ரேஷன் அட்டைகள்னால பல பேர் ஏமாற்றப்படுவதனாலையும், அதே போல் ரேஷன் அட்டை சரிங்களா இல்லாதவர்களும் போலியான அட்டையை வச்சு பொருட்களை வாங்கக்கூடிய சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனாலையும், அதே போல் இது வரைக்கும் சரிங்களா ரேஷன் பொருட்களை வாங்காமல் இருப்பாங்க இல்லையா, கைரேகை பதிவு இல்லாமல் ரேஷன் பொருட்கள் வாங்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த நிறைய புதிய 3 முக்கிய திடீர் மாற்றங்களும் அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதை முழுமையாக எப்படி நம்ம அப்டேட் பண்ணிக்கிறது, இதற்கப்புறம் டிஜிட்டல் முறையில் தான் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி தான் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம தெளிவாக சொன்ன மாதிரி 2025ஆம் ஆண்டு இறுதி வரைக்கும் சரிங்களா, அதாவது டிசம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட 3 கோடி போலியான ரேஷன் அட்டைகளை இது வரைக்கும் கண்டறியப்பட்டிருக்கு. ஸோ அது எல்லாமே தமிழக அரசு அகற்றியிருக்காங்க உடனடியாகவே. சரிங்களா? அதே போல் இந்த போலியான அட்டைகளை நீக்குவதற்காக தான் இந்த புதிய மாற்றங்கள் குறிப்பாக கொண்டு வரப்பட்டிருக்குங்க. சரிங்களா? அதே இல்லை, புதிய விதிமுறைகளில் வரிசையாக சொல்கிறது என்னென்னா, ரேஷன் முறையில் ரேஷன் கடைகளில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போலியான அட்டைகள், அதே போல் கைரேகை பதிவாமல் இருக்கிறது, அதே போல் சரியான அளவில் அரிசி, கோதுமை, சர்க்கரை போன்ற பொருட்கள் வழங்காமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெளிவாக எப்படி நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி ஒரே நபருக்கு பல வகையான அட்டைகள் வைத்திருந்து அரசு வழங்கக்கூடிய சலுகைகள் எல்லாமே தவறான முறையில் பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களை கண்டறிந்து 3 கோடி போலி அட்டைகள் இது வரைக்கும் நீக்கியிருக்காங்க. இதனால் ஏழை எளிய மக்களுக்கு உண்மையான சரியான அளவில் அரிசி, கோதுமைகள்லாம் முழு அரசு வழங்கக்கூடிய சலுகைகள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் கொண்டு வரப்பட்டிருக்குங்க இந்த திடீர் மாற்றங்கள். சரிங்களா? இதனால் போலி அட்டைகள் கிட்டத்தட்ட 3 கோடி போலி அட்டைகளை கண்டறிஞ்சிருக்காங்க இல்லையா. ஸோ இதனால் தமிழக அரசுக்கு, மத்திய அரசுக்கு 20,000 கோடி வரை இழப்பீடு ஏற்பட்டிருக்கிறதாகவும் புள்ளி விவரங்களோட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இனிமேல் ரேஷன் கடைகளில் 100% வெளிப்படைத்தன்மை ஆக்கணும் அப்படின்றதுக்காக அனைத்து ரேஷன் கடைகளிலுமே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் போலியான அட்டைகளை கண்டறிவதற்கு ஒரு கருத்தாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா?
முதல் முக்கியமான மாற்றங்களில் அதில் கேஒய்சி முக்கியமாக இகேஒய்சி கட்டாயமாக்கப்பட்டிருக்குங்க. சரிங்களா? அதே போல் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுமே ஆதார் அடிப்படையில் தான் இனிமே பயோமெட்ரிக் மூலியம் சரிபார்த்ததுக்கு அப்புறம் தான் ரேஷன் பொருட்கள் அனைத்து அட்டைகளுக்குமே கிடைக்கும். இதனால் போலியான அட்டைகளை அகற்ற மிக மிக உதவ போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவதா ஆதார் அடிப்படையிலான இணைப்பு அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இணைக்கப்படாத ரேஷன் அட்டைகளும், அதாவது இணைக்கப்படாத ரேஷன் அட்டைகளோடு ஆதார் இணைப்பு இணைக்கப்படாத அட்டைகள் வந்து முழுமையாகவே மார்ச் 31க்குள்ளே முடிக்கலை அப்படின்னா 1ஆம் தேதி முதல் முழுமையாகவே ரத்து செய்யப்படும்ன்றதை உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இனிமே வரக்கூடிய மாதங்களில் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை. சரிங்களா? இந்த கேஒய்சி அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஆதார் இணைப்பு செஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை, அதாவது இங்கே 28 மாநிலங்களில் 80 கோடி பேர் வந்து மானிய விலையில் கிடைக்கக்கூடிய ரேஷன் பொருட்களை எந்த ரேஷன் கடைகளில் வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே போல் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இனிமே அனைத்து ரேஷன் கடைகளிலுமே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ஊழலை முழுமையாகவே அகற்ற உதவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு வரவேற்புத்தக்க விஷயமா பார்க்கப்படுதுங்க. சரிங்களா? ஸோ இந்த அப்டேட் இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே முடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சீக்கிரமாக அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கான முக்கியமான அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.